அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் கான்குவெஸ்ட் மார்க்ஸ் இட்ஸ் 1000th ஆனிவர்சரி இன் 2025 கேட்டிருக்காங்க. 2025ஆம் ஆண்டில் பின்வரும் எந்த வெற்றி அதன் 1000வது ஆண்டு நிறைவை குறிக்கின்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கான்குவெஸ்ட் ஆஃப் கேன்சிட்டிக் பிளைன்ஸ் பை ராஜேந்திர சோழாவன். முதலாம் ராஜேந்திர சோழரின் கங்கை வெற்றி 1023லேருந்து 25 வரைக்கும் நடந்திருக்கும் அந்த ஒரு கான்குவெஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ அதனுடைய 1000வது விழாவை சிறப்பிக்கிறதுக்காக நம்மளுடைய பிரதமர் அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வர இருக்கிறார். ஸோ அந்த பின்னணியில தான் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. ஸோ 1000 இயர்ஸ் ஆயிடுச்சு. சரியா? அடுத்தது, த ஸ்வச் சர்வேக்ஷன் ரேங்கிங்ஸ் இஸ் ரிலீஸ்ட் பை விச் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்வச் சர்வேக்ஷன் தரவரிசை எந்த அமைச்சகத்தால் வெளியிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நேற்று பார்த்துருப்பீங்க, நமக்கு இந்தோர் 8வது முறையாக முதலிடத்துல வந்திருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு டேட்டாவை பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி மில்லியன் பிளஸ் சிட்டி அப்படிங்கிற கேட்டகரியில அகமதாபாத் முன்னிலையில இருக்காங்க. இந்த மாதிரி முக்கியமான நகரங்களை தரவரிசைப்படுத்துறாங்க. எவ்வளவு கிளீனா இருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தரவரிசைப்படுத்துறாங்க. அதான் இந்த ஸ்வச் சர்வேக்ஷன் தரவரிசை அப்படிங்கிறது. ஸோ இந்த தரவரிசையை வெளியிடக்கூடிய அமைச்சகம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். ஓகேவா? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் அப்படிங்கிற இந்த அமைச்சகம் தான். ஏன்னா சிட்டியை வச்சு ரேங்க் பண்றதுனால அர்பன் மினிஸ்ட்ரி வராங்க. சரியா? அடுத்தது, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். பிரெண்டா ரெனால்ட்ஸ் ஆஃப் கனடா அண்ட் கென்னடி ஓடே ஆஃப் கென்யா ஹவ் பீன் கன்ஃபர்ட் வித் மண்டேலா அவார்ட் 2025. அதாவது பிரெண்டா ரெனால்ட்ஸ் அப்படிங்கிற கனடாவை சேர்ந்தவங்களுக்கும் கென்னடி ஓடேட் அப்படிங்கிற கென்யா நாட்டை சேர்ந்தவங்களுக்கும் இந்த வருஷத்துக்கான மண்டேலா விருது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அதே மாதிரி இந்த விருதை யார் வழங்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன்ஸ் தான் ஜூலை 18ஆம் தேதி இந்த மண்டேலா விருது அப்படிங்கிறத வழங்குவாங்க. சரியா? ஸோ அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, among the major cities in Tamil Nadu, which city performed better in Swachh Sarvekshan rankings? தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களில் ஸ்வச் சர்வேக்ஷன் தரவரிசையில் எந்த நகரம் சிறப்பாக செயல்பட்டது? ஸோ நம்ம டாப் ரேங்கிங்ஸ்லாம் பார்த்தோம், இந்தோர், அகமதாபாத் இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிட்டிஸ்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டேட்டாவை கொடுத்துருந்தாங்க. இதில் கோயம்புத்தூர் தான் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் சிட்டியா, அதாவது கிளீனஸ்ட் சிட்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. கோயம்புத்தூர் 28வது ரேங்க்ல இருக்கு. சரியா? இதே சென்னை பாத்தீங்கன்னா 38வது ரேங்க், மதுரை 40வது ரேங்க், திருச்சி 49வது ரேங்க்ல இருக்கு. ஸோ கோயம்புத்தூர் 28, சென்னை 38, மதுரை 40, திருச்சி 49. சரியா? கடைசியா, த அவார்ட் ஃபார் பெஸ்ட் கங்கா டவுன் இன் ஸ்வச் சர்வேக்ஷன் அவார்ட். அதாவது கங்கை நதி போகக்கூடிய நகரங்களையும் இந்த ஸ்வச் சர்வேக்ஷன் விருதுகள்ல சேர்ப்பாங்க. அதுல எந்த கங்கை நதி போகக்கூடிய நகரங்கள்ல எது சிறப்பா சுத்தமான நகரம் அப்படிங்கிற தரவரிசையை வெளியிடுவாங்க. பொதுவாகவே வாரணாசி அதுதான் எப்பயுமே பெஸ்ட் கங்கா டவுன் அப்படிங்கிற கேட்டகரி கீழே பிரைஸ் வாங்கும். இந்த வருஷம் எந்த சிட்டி வாங்கியிருக்கு அப்படின்னா பிரயாக்ராஜ். பிரயாக்ராஜ் அப்படின்னா முன்னாடி அலகாபாத் அப்படின்னு சொல்லக்கூடிய சிட்டியை தான் இப்போ பிரயாக்ராஜ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.